வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய காலம் பிறந்தாச்சுங்க. அதனால தான் இந்த ஒரு பதிவு பற்றின உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை வைங்க. நிச்சயம் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை, எலுமிச்சை பழம் வச்சிருக்காங்க. இந்த 4 பொருட்களும் மங்களகரமாக இருப்பதாலும் நாட்டில் இதனால் நல்ல சுப காரியங்கள் பல நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. மேலும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசியை சேர்ந்த நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கேலி கிண்டல் செய்வது, புறம் பேசுவதுன்னு போன்ற வேலையில் எப்போதுமே ஈடுபட மாட்டீங்க. உங்களுடைய நேரத்தை வீணடித்திடும்னு ரொம்ப சுருக்கமாக தெளிவாக மட்டும் அடுத்தவங்களை பற்றி தங்களுடைய கருத்தை சொல்லக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. மேலும் அமைதியாக தலையை மட்டும் அசைத்து கொண்டு ஒருவருடைய பேச்சை கேட்குறீங்கன்னா அந்த பேச்சில் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இருந்தால் உடனடியாக அதற்கு பதில் பேசிடுவீங்க. மேலும் மௌனம் உங்களுடைய ஆர்வமின்மையை எடுத்துக்காட்டும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பீங்க. எளிமையாக தோற்றமளித்தாலும் உடை உடுத்துவதிலும் நகை அணிவதிலும் உங்களுக்கு ரொம்ப கவனம் எடுத்துப்பீங்க. அதே போல் எளிமையாக தோன்றுவதற்கே ரொம்ப சீரத்தை எடுத்து ஆடை அணிமணிகளை தேர்வு செய்து அணியக்கூடிய நபராக இருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிமையாக இருப்பது உங்களுக்கு துயரத்தையும் அச்சத்தை தருங்க. எப்போதுமே குடும்ப உறுப்பினரோடு இல்லைன்னா நண்பர்களோடு தான் பணியாற்றக்கூடிய இடத்துல சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபருங்க. மேலும் மற்றவங்களோட ரொம்ப நல்லா பழகுவீங்க. ஏழை பணக்காரனே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அன்பாக எல்லோரிடமும் பழகக்கூடிய குணம் நிறைந்த நண்பர்னா அது கும்பராசிக்காரர்கள் நீங்கள் மட்டும்தாங்க. மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ராகு பகவானுக்கு பக்கர நிவர்த்தி பெற்ற குருவின் 9ஆம் பார்வை அமைந்திருக்கு. குரு பகவானின் அருட்கருணையால் இந்த நேரத்தில் அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பிறருக்கு உதவி செய்வதில் உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் விரும்பியதை மனபலத்தால் அடைந்திடுவீங்க. தடைகள் அகன்று எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சுப பலன்களை நிச்சயம் உங்களால் அடைய முடியும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க. திருமண, குழந்தை பாக்கியம் போன்ற தடைப்பட்ட சில சுப நிகழ்வுகள் இனி நல்லபடியாக நடந்து முடியும். வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டுன்னு எண்ணம் நிறைவேறும். அதே போல் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பிற்கு. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை இனி அதிகரிக்கும். மனதளவில் உற்சாகமாகவும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. மனதில் உங்களுக்குள்ள உற்சாகம் பிறக்கும். அதே போல் மன தடுமாற்ற பய உணர்வு இனி இருக்காது. பிறருக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஆரோக்கியம் பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வாடகை வீட்டில் வசித்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு மாறுவீங்க. தாயின் மூலம் ஆதாயம் உண்டு. விவசாயிகளுடைய மனக்கவலையாகலும் கடன் தொல்லை கட்டுக்குள்ளே வரும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்குங்க. தொழில் தொடர்பான இழுபறியான விஷயங்கள் இனி சித்திக்கும். அரசின் ஆதரவு மானியம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. அலைச்சலும் இதனால் அதிகரிக்கத்தான் செய்யும். முக்கிய செயல்களை நன்மை தீமைன்னு அறிந்து முடிவு எடுப்பது இந்த நேரத்தில் நல்லது. போதிய அளவு பணவரவு இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத செலவு இருக்க தான் செய்யும். அனைத்து துறையினருக்கும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகலாம். மேலும் கொடுக்கல் வாங்கல நிலவிய தடை தாமதங்கள் இனி விலகிடுங்க. பங்குச்சந்தை ஆதாயம், பாலிசி முதிர்வு கொள்கை தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்து விற்பனையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். முன்னோர் சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைந்து உங்களுக்கு சாதகமான முடிவு உண்டுங்க.
அதே போல் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற ஏற்ற காலமாக அமையும். பிள்ளைங்க உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பாங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நடக்க இருக்கு. வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோகும். பாலினத்தாரிடம் பழகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சிலர் மதம் மாறவும் வாய்ப்பு இருக்குது. கலப்பு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. வெளிநபர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம். அதனால் இந்த நேரத்தில் மனதை கட்டுப்படுத்தி தெரியாதவங்களோடு பழகுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினின் 3-10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்ப்பது குருமங்கள யோகத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் மிகுதியால் கட்டுப்பாடு இல்லாமல் அலைந்த மனம் இனி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எவை நல்லவை எவை தீயவைன்னு மனதால் பகுக்க முடியுங்க. இந்த நேரத்தில் உங்களே ஏளனா பேசியவங்க எல்லாம் புகழ்வாங்க. நிச்சயம் இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியமும் இனி அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு உண்டுங்க. அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கையினி அதிகரிக்கும். மேலும் குடும்பத்துக்கு தேவையில்லாத மனசஞ்சலம் உருவாகலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வோடு கூடிய ஊதிய உயர்வும் இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. புதிய தொழில் முயற்சி வெற்றியாக முடியும். வீட்டில் சுபமங்கல காரியங்களால் தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். புது வீடு கட்ட வங்கி கடன் உதவிக்கு விண்ணப்பிக்க தகுந்த நேரம் தங்கியது. கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் பொருளாதார நிலையாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை நிறைவு செய்ய நீங்கள் அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உன்ன உறங்க நேரம் இல்லாமல் அதிக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கண் நோய் வர வாய்ப்பு இருக்குங்க. கண்ணுகளில் சிறு அறுவை சிகிச்சை செய்யக்கூட நேரிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதிகளவு தண்ணீர் பருகுங்க. கண்ணாடி அணிய நேரிடலாம். நிம்மதியான தூக்கம் இருக்காது. அந்நிய மொழி புலமை ஏற்படும். அந்நிய மொழி கற்றுக் கொடுப்பதில் வருமானம் அதனால் உங்களுக்கு வருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நகைச்சீட்டு ஏலச்சீட்டு என சேமிப்புகளும் அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு நகை புடவைன்னு ஆடம்பர அழகு பொருட்கள் வாங்கி ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவும் உண்டு. அதிர்ஷ்டம் பண உறவு உங்களை சார்ந்தவங்களுக்கும் பயன்பட போகுதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றம் வேலை பளுவும் அதிகரிக்கலாம். உயர் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாகும். உங்களை விட தகுதி குறைந்த நபருக்கு பதவி உயர்வு கொடுத்து கௌரவிப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் அவமானத்தை ஏற்படுத்தலாம். பதவி உயர்வு தடைப்பட வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் மெமோ வாங்கக்கூட நேரும். குறைந்த சம்பளத்திற்கு அதிக வேலை செய்ய நேரிடும். உயர் அதிகாரிகளுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படலாம். இதற்காக மனம் வருந்தி வேலையை விட்டால் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. அதனால் வேலையில் விருப்ப மாற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் காத்திருப்பது நல்லது. இதே போல் அரசு உத்தியோக வாய்ப்பு சித்திக்கும். எதிரிகள் தாமே விலகி செல்வாங்க. மேலும் இந்த நேரத்தில் செவ்வாயின் சனி சேர்க்கை 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் ராசி அதிபதி சனியோடு 3-10ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குனி 19 அன்று இணைவது. இதனால் வார்த்தையில் இந்த நேரத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க. தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட விட ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தையை அம்பாக மாறி உங்களை பதம் பார்க்கும். அதே நேரத்தில் வெளுத்தது எல்லாம் பாலுன்னு எல்லோரையும் நம்பி திறந்த மனமாக உங்கள் மனக்குமரலை கொட்டிடாதீங்க. உங்கள் முன் நல்லவர் போல ஆமம் போட்டுட்டு உங்களை பின்னால் போய் திரித்து பேசி குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் தம்பதிகளிடையே மனக்கசப்பு ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறி திட்டி சிறிய பிரச்சனை கூட இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனையாக மாற்றலாம். பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்கும். கொடுக்க வாங்கலில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உண்மையில் உங்களிடம் பாசம் காட்டினா பாசாங்கு செய்வது போல மன உணர்வு கூட தோன்றும். பெற்றோரை உலகம்னு நம்பி வாழ்ந்த உங்களுக்கு பெற்றோரே உரிய நேரத்தில் பாசம் கட்டாமல் இந்த நேரத்தில் இருக்கலாம்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நண்பர்கள் சனிக்கிழமை நாளில் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வழிபாடு செய்ய மன நிம்மதி உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்திடுங்க. கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதையும் தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடுங்க. அரசியல் துறையினருக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லதே. பணமரத்து திருப்தி தரும் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருங்க. பேசுவதன் மூலம் நன்மையும் உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையில் கவனமாக இருங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. இதுவரை இருந்த தொந்தரவு கொடுத்து வந்த நோயும் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையுங்க. வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுத்திடும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒற்றுமை சுகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மேலும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரமும் இதனால் பெருகுங்க. போட்டியாளர்கள் இனி விலகி செல்வாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக பங்குனி மாதம் முடிவதற்குள்ள சிவன்மலை ஆண்டவனின் அருள்வாக்கின்படி எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.